என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு. என்னடா சூர்யா, இப்படியே அமைதியா இருந்தா எப்படி? இன்னும் 3 நாள் உனக்கு கல்யாணம். உன் நினப்புல இருக்கா இல்லையா? ஆமால, இன்னும் 3 நாள்ல கல்யாணம்ல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். நீ சூர்யா, உன் மனசு முழுக்க துளசி தான் நிறைஞ்சிருக்கா. அப்படி இருக்கும்போது துளசி தான் உன் மனைவியா வரணும் நீ முடிவு பண்ணிட்ட. அப்புறம் எதுக்கு இந்த தயக்கம்? போய் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசிடு. அப்பா பிரச்சனை இல்லை, ஆனா அம்மா நான் சொல்றதுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னா இப்படியே யோசிச்சுட்டே இருந்தா எப்படிடா? அப்ப என்னதான் வழி பண்ற மாதிரி இருக்கேன்? இல்ல, எனக்கு துளசி தான் வேணும். நான் கல்யாணம்னு பண்ணா அது துளசியை தான். நான் தொட்டு தாடி கட்டணும்னா அது அவளுக்கு மட்டும்தான். சரி, அப்ப ஜெனியோட நிலைமை? இல்ல, ஜெனி கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அவ நடந்துக்கிற நடவடிக்கை வச்சே சொல்றேன், அவகிட்ட ஏதோ தப்பு இருக்கு. அதனால எனக்கு அவ செட் ஆக மாட்டா. நீ சூர்யா, எது பண்ணாலும் சீக்கிரம் பண்ணு. ஏன்னா ரொம்ப நாள் கிடையாது. 3 நாளுங்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். சீக்கிரமா முடிவெடுடா. எடுக்கிறேன், கண்டிப்பா ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன். எனக்கு துளசி தான் வேணும். நான் துளசியை தான் கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு மனைவின்னு ஒருத்தர் இருக்கானா அது அவ மட்டும்தான். ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? அண்ணா வடக்குது விடாக்குது. அது வந்துண்ணா சொல்றா. என்ன எதுவும் கேஷ் எதுவும் தேவைப்படுதா என்ன? சேச்சா அப்படிலாம் இல்லைண்ணா. காலையில நடந்த விஷயத்துக்கு சாரிண்ணா. நான் எதுவும் புரிஞ்சிக்காம உங்களை எதிர்த்து பேசிட்டேண்ணா, மன்னிச்சிடுங்கண்ணா. டேய், அதை நான் அப்பவே மறந்துட்டேன். இன்னும் நீ அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன் என்ன? விட்டு தள்ளுடா. இல்லைண்ணா, 1000 தான் இருந்தாலும் நான் என்னன்னு யோசிக்காம உங்களை எதிர்த்து பேசுறது ரொம்ப தப்பு தானேண்ணா? டேய் கதிர், நீ எதிர்த்து பேசுறது தப்பு தான். ஆனா யாருக்காக பேசணும்னு இருக்குல்ல. துளசினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு துளசி மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன்னு இன்னைக்கு தான் நான் கண் கூட பார்த்தேனே. ஆமாண்ணா, நானும் அவளும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுங்கண்ணா. அவ எனக்கு எதுவா இருந்தாலும் விட்டு கொடுத்துருவானா. இது வரைக்கும் நான் ஒரு பொருள் கேட்டு இல்லைன்னு சொன்னதே இல்லைண்ணா. அவ சின்ன வயசுல இருந்தும் சரி, இப்பவும் சரிண்ணா. கதிருக்கு வேணுமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றவனா. அது மட்டும் இல்லைண்ணா, இவ்வளோ நாள் அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க. ஆனா ஒரு நாள் கூட கதிர் நீ சாப்பிட்டியான்னு கேட்டதே கிடையாதுண்ணா. ஆனா அவ ஓயாம கேட்டுட்டே இருப்பானா. டே கதிர், சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டியா இல்லையான்னு என்னை ஓயாம கேட்டுட்டே இருப்பானா. அவ தான் பரிமாறி இருப்பா, ஆனா அவளே திரும்பி வந்து கேட்பானா. அது மட்டும் இல்லைண்ணா, என்னை ஒரு சின்ன குழந்தை போல நினைச்சு எனக்கு அவ ஊட்டி விடுவானா. எனக்கு எதனா மனசு சரியில்லைன்னா அவ மடியில படுக்க வச்சு எனக்கு ஆறுதல் சொல்லுவானா. இப்ப கூடண்ணா, எனக்கு எதனா காலேஜ்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் அவகிட்ட நின்னா அவ எனக்கு உடனே அறிவுரை சொல்லுவானா. இப்படி இப்படி பண்ற கதிரு, எல்லாம் சரியா போகும்னு. அடுத்த நாளே போய் பண்ணுவேண்ணா, எனக்கு உடனே சரியாயிடும்ண்ணா. அவ என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லைண்ணா, எனக்கு எல்லாமே வேணாம். அம்மாண்ணா, அம்மா இருந்து பண்ண வேண்டிய எல்லாமே அவ எனக்கு இருந்து பண்றானா. நீங்க எப்படி அப்பாவோட இடத்த நிரப்பியிருக்கீங்களோ அந்த மாதிரி அவ அம்மா இடத்த நிரப்பியிருக்கானா. அதானா நீங்க துளசியை அடிச்சதும் எனக்கு சட்டுன்னு கோபம் வந்துருச்சுண்ணா. அதான் என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம உங்களை எதிர்த்து பேசிட்டேண்ணா. மன்னிச்சிருங்கண்ணா. தயவு செஞ்சு எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணா. உங்களை நான் இது வரைக்கும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. அப்பாவை விட பெருசா நினைக்கிறேண்ணா உங்களை. ஆனா இன்னைக்கு உங்களையே எதிர்த்து பேசிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குண்ணா. ஆனா மன்னிச்சிருங்கண்ணா. டேய் கதிரு, நீதானா இது? ஏண்டா பெரிய மனுஷன் மாதிரி பேசுறேன்? இதெல்லாம் எங்கேருந்தா கத்துக்கிட்டேன்? எல்லாமே துளசி தானா? துளசி தானா எனக்கு நீ இப்படிதான் இருக்கணும்டா கதிரு, நீ பெரிய பையனாயிட்ட, இப்படிலாம் நடந்துக்கடா அப்படின்னு அவ தானே சொல்லி கொடுத்தான். உங்களை எதிர்த்து பேசிட்டு வந்துட்டேன்னுட்டு அவ எனக்கு உட்கார வச்சு அறிவுரை சொன்னானா. மாமா பண்ணது தாண்டா கதிரு கரெக்டு. என் மேலேயும் தப்பு இருக்குல்ல, நீ தான் புரிஞ்சிக்காம மாமாவை எதிர்த்து பேசிட்டடா அப்படின்னு உங்களை ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்கலண்ணா. அதுக்காக என்னையும் அவ திட்டலைண்ணா. எனக்கு எப்படி எடுத்து சொன்னா புரியுமோ அப்படி எடுத்து சொன்னானா. இப்ப கூட அவ சொன்னதுக்கு அப்புறம் தானே எனக்கு புத்தியில உரைச்சது. அதானா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். ஆனா துளசி சொல்லனாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனா என்ன தப்பு எது சரி எதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டேண்ணா. அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா. டேய் சும்மா சும்மா மன்னிச்சிரு. அப்படி என்னடா நீ தப்பு பண்ண? அதெல்லாம் ஒரு தப்பும் பண்ணல. இன்னும் சொல்லணும்னா எனக்கு வர வேண்டிய கோபம்
அதை விட டபுள் மடங்கு உனக்கு வந்திருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்டா. துளசிக்காக நான் மட்டும் தான் நிப்பேன்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்லடா சூர்யா, உனக்கும் மேல ஒருத்தன் இருக்கான்னு எனக்கு கடவுள் காமிச்சிட்டாரு. நீதான்டா கதிர் அது. ஆமாண்ணா, நம்ம துளசினா அது இப்படி விட்டு கொடுத்துட முடியும்? அண்ணா, நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் துளசியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்கண்ணா. அவன் மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் நம்ம வீடே அழகாயிடும்ண்ணா. புரியுதுடா கதிர். நானே இப்போ அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு தான் அவங்கள பிடிக்கலல்ல, நீங்க போய் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசலாம்லண்ணா. இந்த கல்யாணம் வேணாம்னு நிறுத்திடலாம்லண்ணா. ஆனா இன்னும் சொல்ல போனா அம்மாவோட வழிகட்டாயத்தினால தானே இந்த கல்யாணமே நீங்க பண்றீங்க. அம்மாவோட வழிகட்டாயம் இருந்தாலும் என் மேலேயும் ஒரு தப்பு இருக்குல்லடா. ஐயோ அண்ணா, என்னண்ணா நீங்க அதெல்லாம் போய் ஒரு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க காதலிச்சது அவங்களோட கவிதைங்களை, அவங்கள இல்லைல்ல அண்ணா. நீங்க போய் தாராளமா அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசுங்கண்ணா. அது மட்டும் இல்லைண்ணா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களோட நடவடிக்கை எல்லாம் எதுவுமே சரியில்லைண்ணா. அவங்க நம்ம குடும்பத்தை குடும்பமாவே பார்க்க மாட்டாங்கண்ணா. என்னமோ விரோதக்காரங்களை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்கண்ணா. அவங்களும் சரி அவங்க அம்மாவும் சரி. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாரையும் பிரிச்சிருவாங்கண்ணா. எனக்கு தெரியும். உங்களையே பிரிச்சு கூட்டிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைண்ணா. அவங்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படிதானா இருக்கு. ஆமாண்டா கதிரு, நானும் வாட்ச் பண்ணேன். ஜெனியோட நடவடிக்கையும் அவங்க அம்மாவோட நடவடிக்கையும் சரியில்லை. ஆனா நம்ம அம்மா தான் பணம் பணம் பணம்னு இதுக்கு தான் அது பின்னாடி இப்படி போறாங்கன்னு தெரியல. அவங்க எப்பதான் இதெல்லாம் தப்புன்னு உணர போறாங்கன்னு தெரியல. அம்மாலாம் இப்போதைக்கு மாறவே மாட்டாங்கண்ணா. அண்ணா, துளசியை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கண்ணா. நீங்க நினைச்சா மட்டும்தானே அது நடக்கும். துளசியை அண்ணியா வருது, நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன்னு தெரியுமாண்ணா? அண்ணா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாண்ணா? சொல்றா என்ன? அவங்களுக்கு மட்டும் துளசியை பிடிச்சிருக்குல்லண்ணா. துளசிக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. துளசியும் உங்களை விரும்புறானா? தெரியுது. எனக்கும் அவன் மனசுல என்ன இருக்குன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சுடா. இல்லைண்ணா, நான் சொல்றது இன்னைக்கும் நேத்தோ அவன் உங்களை விரும்பலண்ணா. உங்களுக்கு புரியல என்ன கதை சொல்ல வர? ஆமாண்ணா, துளசி இன்னைக்கும் நேத்தோ உங்களை விரும்பலண்ணா. அவ சின்ன வயசுல இருந்தே உங்களை விரும்பிட்டு இருக்கானா. நீங்கண்ணா உயிருண்ணா. கதிர், என்னடா சொல்ற? ஆமாண்ணா, அவ படிக்கும் போதுல இருந்து உங்களன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. நானும் அவளை ஒன்னா தானே படித்தோம். எப்போ பாரு ஒரு நோட்டும் பெண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு சூர்யா மாமா அப்படின்னு உங்களை நினச்சி என்னென்னமோ எழுதிட்டு இருப்பானா. என்கிட்ட கூட கொடுப்பா, படிடா படிடான்னுட்டு. ஆனால் நான் தான் ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்கேன்னு நினச்சிட்டு படிக்க மாட்டேன்னா. எத்தனையோ வாட்டி அதை நான் வாங்கி கிழிச்சு கூட போட்டிருக்கேன். அதுக்கு அவள் கோவப்படுவா பாருங்க, செமையா கோவப்படுவானா. அது மட்டும் இல்லைண்ணா, நீங்கள் 10வது வரைக்கும் இந்த ஊரில் படிச்சீங்கல்ல, மேற்கொண்டு இதே ஊரில் படித்தான் பெரிய லெவலில் முன்னேற முடியாதுன்னுட்டு உங்களை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சது அவதானா. அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் பேசி, நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசி பணத்தை கொடுத்து உங்களை ஊருக்கு அனுப்பி படிக்க வச்சது அவதானா. என்னடா சொல்ற? அப்ப நான் கோயம்புத்தூர் போய் படிச்சதுக்கு காரணம் துளசியா? ஆமாண்ணா, நீங்க கோயம்புத்தூருக்கு போய் படிச்சதுக்கு காரணமே நம்ம துளசி தானா. கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணா. அப்ப இருந்து நம்ம நிலைமை அம்மா அப்பாவால உங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் கட்டி படிக்க வைக்க முடியுமா என்ன? யோசிச்சு பாருங்க. ஆமாண்ணா, அம்மா அப்பாவால அந்த அளவுக்கு பணம் கட்டி படிக்க வைக்க முடியாதுதான். ஆனா நான் அப்பா எங்க கடன் வாங்கியாச்சும் நம்மளை படிக்க வைக்கிறாருன்னு நினைச்சேன்டா. அதெல்லாம் இல்லைண்ணா, துளசி தான். நீங்க படிக்கிறத எப்பவும் பாப்பா. நீங்க தானே கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவீங்க. அப்பெல்லாம் வந்து சொல்லுவா, என் மாமா இப்படி படிக்கிறாரு பத்தியா, நானும் என் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட என் மாமா எங்களுக்கு பொறுக்க போற குழந்தைக்கு அவர் தான் பாடம் சொல்லி தருவாரு. இப்படியெல்லாம் பேசுவானா. நான் அவளை எத்தனையோ நாள் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதுடின்னு லூசு லூசுன்னு திட்டுவேனா. என்கிட்ட சவால் விட்டானா, என் மாமா எந்த அளவுக்கு படிக்கிறாருன்னு பாக்குறியாடா அப்படின்னு சவால் விட்டுட்டு தான் போய் அத்தை மாமா கிட்ட பேசி உங்களை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணானா. அவதானா அத்தை மாமா கிட்ட பேசி நம்ம அம்மா அப்பா கிட்ட பேச வச்சது. அதுக்கப்புறம் தானே நீங்க வெளியூருக்கே போனீங்க. டேய், இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கே இந்த விஷயம்லாம் தெரியல. நீங்க படிக்கிறதுல கவனமா இருந்தீங்கன்னா அதான் அம்மா இந்த விஷயம்லாம் உங்க காதுக்கு வரக்கூடாதுன்னு என்னை கண்டிச்சு வச்சாங்க. அது மட்டும் இல்ல, அத்தை மாமா கிட்டயும் சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. துளசி அவ சாதாரணமா சொல்லவே மாட்டா. அதாண்ணா, இதனாலதான் நாங்க யாரும் உங்ககிட்ட எந்த விஷயமும் சொல்லலைண்ணா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு முழுக்க காரணமே நம்ம துளசி தானா. அவதானா அத்தை மாமா கிட்ட பேசி அம்மா அப்பா கிட்ட பேச வச்சு நம்மள நல்ல இடத்துல படிக்கிறதுக்கு அனுப்பி விட்டாங்கண்ணா. நான் அவ தலையெழுத்து பாருங்க. நம்மளெல்லாம் நல்லா ஆளாக்கி விட்டுட்டு இன்னைக்கு அவ 10வதோட நின்று இருக்கானா. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா எனக்கு எதுவுமே தெரியலையடா. ச்சே,
நான் எப்போ இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன்? இதெல்லாம் அம்மாவோட பிளான்னா உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் அம்மா உங்க காதுக்கு எந்த விஷயமும் கொண்டு வரலண்ணா. அம்மா பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. கொஞ்சம் கொஞ்சமா பிளான் போட்டு தான் இந்த வீடு, இடம், தோப்பு எல்லாத்தையும் அத்தை மாமா கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்களே. புடுங்கிட்டு தான் துளசியும் அத்தை மாமாவையும் வீட்டை விட்டு தேர்த்துட்டாங்க. நான் அப்ப கூட துளசி எந்த விஷயத்தையும் சொல்லலைண்ணா. எனக்கும் தெரியும் என்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டானா. இப்ப கூட நான் அந்த சத்தியத்தை மீறி தானே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா துளசி நம்ம வீட்டுக்கு வரணும்னா, நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னா, எனக்கு அண்ணியா வரணும்னா, எனக்கு துளசினா அவ்வளோ பிடிக்கும்ண்ணா. அவ இவ்வளவும் பண்ணினதுக்கு பலன் இல்லாம போயிடலண்ணா. ஆமாடா, அதனாலதான் அவளை பார்த்த முதல் நாளே என்னையும் அறியாம அ- அவளை என் மனசு எனக்கு புரியுதுண்ணா. நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அவ வந்த நாள்ல இருந்து உங்களை பார்த்துட்டு தானே இருந்தேன். என்னடா நம்ம அண்ணனா இதுன்னு ஆச்சரியமா பட்டேன். அப்புறம் நானே யோசிச்சேன், துளசியோட காதல் உண்மையானதுண்ணா. அதனாலதான் அவகிட்ட உங்களை கொண்டு போய் சேர்த்துருச்சுண்ணா. ஆமாண்டா, அவளோட காதல் உண்மையானதுதான். நான் தான் அவளை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன்ல. ச்சே, அதான் கடவுளே என் கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை காமிச்சிட்டாரு. நீ சொன்ன மாதிரி அவ நம்ம வீட்டுக்கு வருவாடா. என் பொண்டாட்டியா, உனக்கு அண்ணியா இந்த வீட்டுக்கு அவ வருவா. இது போதும்ண்ணா. நீங்க சொல்லிட்டீங்களே, நீங்க வாக்கு கொடுத்தா நிறைவேற்றாம விட மாட்டீங்கண்ணா. இது போதும்ண்ணா. என் துளசி எங்க வீட்டுக்கு வர போறா. இல்ல இல்ல, நம்ம வீட்டுக்கு வர போறா. இல்லடா, அவ வீட்டுக்கு வர போறாடா. ஆமாண்ணா, அது என்னமோ நிஜம்தானா. அதனாலதானா அவ என்னைக்கு போனாலும் அன்னில இருந்து நானும் தேட ஆரம்பிச்சேன். நானும் சின்ன பையன்ல, எனக்கும் பெருசா விவரம் தெரியாது. அவ எந்த ஊருக்கு போயிருப்பா, எங்க ஏதுன்னு எனக்கு தெரியாதுண்ணா. காலேஜ் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவளை தேடணும்னு இன்னும் என்ன அதிகமா வந்ததுண்ணா. எத்தனையோ ஊர்லலாம் தேடினேன். ஆனா எங்கேயுமே அவளை இருக்கான்ற மாதிரி விஷயம் கூட வரலண்ணா. அப்பா கிட்ட கூட கேட்டேன். அப்பாவுக்கு விஷயம் தெரியும். ஆனா அம்மா சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி வச்சிருந்தாங்க. அதனால அப்பாவாலையும் சொல்ல முடியலண்ணா. எனக்கு அவளை தேடணுங்கிற எண்ணமே வரலடா. அத்தை மாமா கிட்ட இந்த சொத்தை திருப்பி தரணும்னு எண்ணம் மட்டும் தான் இருந்ததை தவிர துளசின்னு ஒருத்தி இருந்தா அப்படிங்கிற எண்ணமே எனக்கு இல்லடா. ச்சே, இப்ப நினைச்சா கூட எனக்கு என் மேல கோவமா வருதுடா. ஐயோ அண்ணா, எதுக்கு இப்ப வருத்தப்படுறீங்க? அதான் கடவுள் தன்னாலே உங்களை கொண்டு வந்து துளசிக்கிட்ட சேர்த்துட்டாரே. ஆமாண்டா, கடவுள் தான் என்கிட்ட அவளை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இனிமே அவளை பொக்கிஷ மாதிரி பிடிச்சி வச்சுக்க வேண்டியது என் பொறுப்புடா. இனி அவளை எங்கேயுமே விட மாட்டேன். எங்கேயுமே விடவே மாட்டேன். ஆமாண்ணா, அவ வேற ஊருக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளை ஊருக்கு மட்டும் அனுப்பிடாதீங்கண்ணா. ஊருக்கு எப்படி போறான்னு நான் பாத்துறேன். என் பொண்டாட்டி என் பேச்ச மீறி எப்படி போவா, நான் பாத்துக்கிறேன்டா. இது போதுண்ணா எனக்கு. அண்ணா, உங்க பொண்டாட்டி மேல எந்த கோவமும் இல்லைன்னு தெரியுது. இந்த தம்பி மேலையும் கோவம் இல்லைல்ல? என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல? டேய் இங்க வா. டேய், என் தம்பிடா நீனு. என்னோட குழந்தைடா நீனு. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி உண்மையில கோவம் வரும்? அது மட்டுமா, என் பொண்டாட்டிக்காக பேசுற. அப்படி இருக்கும்போது உண்மையில நான் கோவப்படுவேனா? என்ன, நான் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என் பொண்டாட்டியை அடிச்சதுக்கு கொதிக்கிற. நாளை பின்ன எதுனா திட்டுனா அவ்வளவுதான் போல இருக்கே. சேச்சே, திட்டினாலாம் எதுவும் கேட்க மாட்டேனா. துளசியை அடிக்க கூடாது, அவ்வளவுதான். பாவம் இல்லைன்னா அவளை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு நமக்காக செஞ்சிருக்கா. அப்படிப்பட்டவளை போய் கை நீட்டினா அதானா கோவம் வந்துருச்சு. புரியுதுதான். அப்போ என் பொண்டாட்டி திட்டுறதுக்கான உரிமை தான் இருக்கு, அடிக்கிறதுக்கான உரிமை இல்லை, அதானே? ஆமாண்ணா, நீங்க திட்டிக்கோங்க, எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோங்க. அதுக்காக கையெல்லாம் நீட்டாதீங்கண்ணா. துளசி பாவம்ண்ணா. அது சரிதான், உங்க அண்ணிய நான் எதுவும் சொல்லல. சாரி, உன் ஃப்ரெண்ட நான் எதுவுமே சொல்லல, போதுமா? என் அண்ணினா சீக்கிரத்துல எனக்கு அண்ணியாக போறா. ஐயோ அண்ணா, இவ வாடி போடின்னு சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன். தோஷம் இல்லையா, அதானா நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன்னா. அதெல்லாம் நீ எதுவும் மாத்திக்க வேணாம். யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க துளசியும் மாத்திக்கவே வேணாம். உங்களை நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. இதுதான் எனக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ்ண்ணா. அப்ப எனக்கு சந்தோஷம் தானா. என் துளசி நம்ம வீட்டுக்கு வர போறா, அதுவும் எனக்கு அண்ணியா. அப்பா, சந்தோஷமா இருக்குண்ணா. ஆனா சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்க. துளசியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சொல்லிட்டு ஓடிடாதா. எதனா ஐடியா கொடு. நானும் இவ்வளவு நேரம் மூளையை போட்டு கசக்கிட்டேன், எதுவும் ஐடியா சிக்கல. அதனால உனக்கு எதனா தோணுச்சுன்னா டக்குன்னு சொல்லு, சரியா? அட கண்டிப்பாண்ணா. துளசி நம்ம வீட்டுக்கு வரணும்னா இந்த கதிர் என்ன வேணா பண்ணுவேண்ணா. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, பண்ணிடுறேண்ணா. சரி, அதெல்லாம் போகட்டும். இன்னைக்கு துளசி கிட்ட சார் என்னமோ காலேஜ்ல ஏதோ பொண்ணை பத்தி பேசிருந்தீங்க போல இருக்கே.
அண்ணா. அண்ணாதான்டா. சொல்லு, யாரு அந்த பொண்ணு? அது வந்து வந்து அடி துளசி போட்டு கொடுத்துட்டியோ? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது. என்னடா கேள்வி கேட்டா திருத்தன்னு முடிக்கிறேன். ஓ, துளசி சொல்லிட்டு இருப்பான்னு யோசிக்கிறியா? அவகிட்ட கேட்டிருந்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருப்பா. என்கிட்ட அவ எதையும் மறைக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா அவகிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணல. உன்கிட்ட தான் கேட்கணும்னு தோணுது. அதான் கேக்குறேன். யாரு அந்த பொண்ணு? சொல்லு. அண்ணா, அது யாரும் இல்லைண்ணா. என்னடா வாயில இருந்து காத்து மட்டும்தான் வருது, வார்த்தையே வரலையே. என்னது? எனக்கு புரியல. தெளிவா சொல்லு. டேய் கதிரு, அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு எதையும் உளறி வச்சிடாத. நாளைக்கு டின்னு கட்டிடுவான் பாத்துக்க. கொஞ்சம் உஷாராயிருடா. டேய் என்ன அண்ணா? அது ஃப்ரெண்டுண்ணா, ஃப்ரெண்டு, வேற ஒன்றும் இல்லைண்ணா. என் கூட படிக்கிற பொண்ணு, அதான் ஃப்ரெண்டுண்ணா. ஃப்ரெண்டு. சரி, பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாங்கன்னு பார்க்குறேன். ஃப்ரெண்டு தானா? சரிடா, சும்மா தான் கேட்டேன். என் தம்பி பத்தி எனக்கு தெரியாது, ஏன் அதுக்குள்ள உம்மன் ஆயிட்டேன். இங்க பாரு, எதை பத்தியும் நீ ஃபீல் பண்ணாத, சரியா? துளசி நம்ம வீட்டுக்கு வருவா, போதுமா? இது போதுண்ணா. எனக்கு நம்ம துளசி நம்ம வீட்டுக்கு வரணும். அதுவும் இந்த வீட்டு மருமகளா வரணும். எனக்கு அண்ணியா வரணும்ண்ணா. வந்துட்டா போதும்ண்ணா. என் அண்ணனும் சந்தோஷமா இருப்பாங்க. கண்டிப்பா என் தம்பியும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவேன்டா, பண்ணுவேன். நீ எதுவும் சொல்லலைனாலும் என் தம்பி சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எவனும் கூசுடா. இருக்கிற வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்யறேன்னு உன் உடம்ப கெடுத்துக்காதம்மா. காமாட்சி அக்காவையும் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க, சரியா? அது இப்படிமா துளசி, கல்யாணம் வேற கிட்டக்க வந்துருச்சு. வேலைங்களும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன். நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, சரியா? நீ பத்திரமா போயிட்டு வீட்டுல இருந்துக்க, அப்பாவை பாத்துக்க. கல்யாணத்துக்கு முன்னாடினால நீயும் அப்பாவும் கிளம்பி வந்துருங்க, சரியா? சரிங்கம்மா. இருந்தாலும் பார்த்து செய்யுங்கம்மா. துளசி, துளசி, அத்தை, அத்தை உள்ள இருக்கீங்களா? துளசி, கதிர் தம்பி கூப்பிடுற மாதிரி இருக்கேம்மா. ஆமாம்மா, கதிர் தான் கூப்பிடுறான். காலேஜ் விட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் என்னை தேடி வந்திருக்கான் போல இருக்குமா. இருங்க. வாயா கதிரு, உள்ள வாயா. வாடா கதிரு. ஆமா, என்னடா காலேஜ் முடிஞ்சு இங்க வந்திருக்கேன்? இல்ல துளசி, வீட்டுக்கு தான் போனேன். அங்க பார்த்தேன் நீ இல்ல. சரி, அப்ப எப்படி இங்கதான் இருப்பீங்கன்னு தெரியும். அதான் நேரா இங்கே வந்துடலாமேன்னு வந்துட்டேன். டேய், அப்படி என்னடா என்ன இவ்வளவு அவசரமா பார்க்கணுமா என்ன? வீட்டுக்கு போய் கை கால மூஞ்சலாம் அலம்ப வேண்டியதுனடா. மக்கட்ட இப்ப என்ன, உன்னை பார்க்க வந்து உனக்கு கஷ்டமா இருக்கா? நான் வேணா போயிடுவா? டேய் டேய் டேய், சும்மா சொன்னேன்டா, உடனே கோச்சிப்ப. நீயே காலேஜ் விட்டு வந்திருக்கே, டயர்டா இருப்பேன்னு சொன்னேன். சரி சரி, நீ வா, நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். ஆமாமா, காஃபி வேணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, என்ன ரெண்டு பேர் முகமும் சரியில்லை. அத்தை முகமும் வாட்டமா இருக்கு, உன் முகமும் வாட்டமா இருக்கு. என்னாச்சு? என்ன பிரச்சனை துளசி? அத்தை, என்னத்த பிரச்சனை? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. முகத்தை மாத்துங்கம்மா, அவனே கேக்குறான் பாருங்க. நீங்க இப்படி இருக்கிறது நல்லா இல்ல, சொன்னா கேளுங்கம்மா. சரிம்மா துளசி, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்ததா? அதான். சரி சரி, அது ஒண்ணும் இல்லையா கதிரே, லேசா தலைவலி, அதான் முகம் கொஞ்சம் வாட்டமா இருந்ததுயா. மத்தபடி ஒண்ணும் இல்லையா? அத்தை, நீங்க யாரு, துளசி யாருன்னு எனக்கு தெரியும் அத்தை. ரெண்டு பேரும் ஏதோ மறைக்கிறீங்க, அது நல்லாவே தெரியுது. சரி, அதை விடுங்க. டேய், என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க? சரி, அதெல்லாம் விடு. வா உட்காரு, அம்மா காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க, நீ உட்காருடா. உட்காருதெல்லாம் இருக்கட்டும். இந்த முதல்ல இது புடி. என்னடா இத்தனை பையங்க இருக்கு? அத்தை எதுவும் கொடுத்து விட்டாங்களா என்ன? இது என்ன பண்ணணும்? உங்க அத்தை தானே, உங்க அத்தை கொடுத்து விட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. புடி, இது என்னன்னு முதல்ல புடிச்சு வாங்கி பாரு. துளசிமா, கதிர் தான் சொல்றாப்ல, என்னன்னு வாங்கி பாரு. அப்புறம் கதிர் கோவப்பட போறா. ஆமா சார் பெருசா கோவப்படுவாரு. சரி குடுறா, பாக்குறேன். வாய் ஊறப்பட்ட வாய்டி உனக்கு. இரு, எங்க அண்ணன் கிட்ட சொல்லி இன்னும் 2 அரை விட சொல்றேன். டேய் கதிர், என்னடா நீ ஏன் இப்படி சொல்ற? எங்கடி உடனே ஆக்டிங்லாம் கொடுப்பா. முதல்ல இது புடிடி. போடா. சரி, என்னன்னு பாரு. டேய் கதிர், என்னடா இதுல ஏதோ துணிங்களா இருக்க மாதிரி இருக்கு. என்னடா துணி இது?
யாருக்கு? மக்கட்ட உனக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கான்னு பாரு. எல்லாமே பாவாடை தாவணி தான். டேய் எனக்கு எதுக்குடா? அப்புறம் என்ன துளசி, அண்ணன் இனிமே நீ பாவாடை தாவணியோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் உனக்கு பாவாடை தாவணி வேணாவா? நீ பாவாடை சட்டியோட தான் வந்திருப்ப, இதை தான் கொண்டும் வந்திருப்ப. வீட்டில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என் துளசி கிட்ட எதுவுமே இல்லைன்னு கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதான் நான் முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் நல்லா இருக்கான்னு பாரு. எல்லாம் யாரோட செலெக்ஷன் தெரியுமா? டேய் கதிரே, என்னடா இதெல்லாம்? துளசி, இப்ப எதுக்கு வருத்தப்படுற? எப்படியோ உன்கிட்ட பாவாடை தாவணி இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்காக நீ அலைவா முடியும்? அதான் என் துளசிக்கு நானே வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கான்னு பாரு. ஐயா கதிரே, உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? என்னத்த இப்படி கேட்டுட்டீங்க? எங்க துளசிக்கு நாங்க செய்யாம வேற யார் செய்வான்? நியாயமா அவ பெரிய மனுஷி ஆனதுக்கு நாங்க தான் அவளுக்கு துணி எடுத்து கொடுத்துருக்கணும். அப்ப எடுத்து கொடுக்கல, அதான் இப்ப எடுத்து கொடுத்ததா நினைச்சுக்கோங்க. என்ன துளசி, நல்லா இருக்கா? சரி சரி, உன் முகத்துக்கு வருத்தப்படுறதுலாம் செட் ஆகல. நீ சிரிச்ச மாதிரியே இரு, அதான் அழகா இருக்கும். டேய் கதிரே, ரொம்ப தேங்க்ஸ்டா. வேணாண்டி, தலையிலேயே கொட்டிடுவேன் பாத்துக்க. என்ன அது தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நேத்து நான் சொன்னதுக்கு மட்டும் திட்டினேன், இப்ப நீ மட்டும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? தலையில கொட்டிடுவேன் பாத்துக்க. சரி சரி, சொல்லல போதுமா? அம்மா இந்தாங்கம்மா, இதை கொண்டு போய் உள்ள வைங்கம்மா. கொடுமா துளசி. உட்காருண்டா கதிரே, ஏன்டா நின்னுட்டே இருக்கேன்? இல்ல இருக்கட்டும் துளசி. ஆமா, நான் வரும்போது நீ அத்தையும் ஏதோ சின்சியரா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்ன விஷயம்? ஒரு விஷயமும் இல்ல, நாளைக்கு நான் ஊருக்கு போலான்னு இருந்தேன். என்னது ஊருக்கா? ஏய், இப்ப நீ எதுக்கு ஊருக்கு போற? இருடா கதிரே, டென்ஷன் ஆகாத. பாவாடை தாவணி எடுக்கணும்ல, அதான் ஊருக்கு போய் எடுத்துட்டு வரலாமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்லடா. அதானே பார்த்தேன். சரி சரி, அதான் வந்துருச்சுல. நீ ஊருக்கெல்லாம் போக வேணாம், நீ இங்கே இரு. நீ ஊருக்கெல்லாம் போனா வருவியான்னு எனக்கு தெரியாது. அதனால நீ ஊர் பக்கமே போக கூடாது. அதான் நான் வாங்கிட்டு வந்துட்டேல. இன்னும் உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, நானே கூட வாங்கிட்டு வந்து தரேன். ஆனா நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் வெளியில போயிடாத, சொல்லிட்டேன். சரி சரிடா, போல போதுமா? சித்தி, லக்ஷ்மி சித்தி. அம்மா துளசி. டேய் கதிரே, முத்தன குரல் மாதிரி இல்ல? ஆமா துளசி, மாமாவே தான். மாமா என்ன இந்த பக்கம்? மாமா வாங்க, உள்ள வாங்க. என்னடா மச்சான், நீ என்ன இங்க? மாமா, நான் வந்தது இருக்கட்டும், நீ என்ன இந்த பக்கம்? டேய், என் சித்தியும் தங்கச்சியும் பார்க்கலான்னு வந்திருக்கேன். இதுக்கு உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். வாங்கண்ணா. என்னண்ணா திடீர்னு இந்த பக்கம்லாம்? ஏமா துளசி, என் தங்கச்சியும் என் சித்தியும் பார்க்கலான்னு வந்திருக்கேன். பார்க்க கூடாதா? அவ கிடக்குறா முத்து, நீ எப்ப வேணாலும் வரலாம். வா முத்து, உட்காரு. நான் உங்களை வர வேணாம்னு சொல்லுவேனா? திடீர்னு வந்திருக்கீங்க, அதான் என்னன்னு கேட்டானா? உமாலாம் வரலமா, விஷயமா தான் வந்திருக்கு. அதான் என் மாமா, என்ன விஷயம் சொல்லு. அது உங்ககிட்ட சொல்ல முடியாது மச்சான், இரு துளசி கிட்டே சொல்லிடுறேன். துளசி, இந்த பைய பிடி. பையா? என்னண்ணா இருக்கு அதுல? முதல்ல இதை வாங்குமா. சரிங்கண்ணா, கொடுங்க. என்னண்ணா இது? என்னன்னு வாயிலே கேட்டுட்டு இருந்தா எப்படி? பிரிச்சு பாருமா. அதான் மாமா சொல்றாருல, என்னன்னு பாரு. எனக்கும் ஆர்வமா தான் இருக்கு, என்ன மாமா வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. எனக்கும் காட்டு. சரிடா கதிரே, இரு பாக்குறேன். அண்ணா, என்னண்ணா இது? என்ன துளசி, என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு? டேய் கதிரே, அண்ணாவும் பாவாடை தவளை தானே வாங்கிட்டு வந்திருக்காரு. அட ஐயோ மாமா, எப்படி அப்படிலாம்? ஆமா மச்சான், அப்புறம் தங்கச்சி எப்படியும் பாவாடை தவணைலாம் கொண்டு வந்திருக்காரு, நல்லா தெரியும். இதுக்காக ஊருக்கெல்லாம் போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியும்? சூர்யா மாப்பிள்ள சொன்னதை அவ கரெக்டா செய்யணும்னு நினைப்பா. அப்படி இருக்கும்போது தங்கச்சி அலைய விட முடியுமா என்ன? அதான் ஒரு அண்ணனா என் கடமையை நான் செய்யறேன். என் தங்கச்சிக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே எடுத்து கொடுத்தது இல்லைல்ல, அதான் என் தங்கச்சிக்கு என் கையால அவ கட்டுற பாவாடை தாவணி எங்க இருக்கட்டுமே, அதான் என் கையால வாங்கி கொடுத்துட்டேன். என்னம்மா துளசி, சரிதானே? அதனால மாமா, நீ லேட்டு தான். என்னடா சொல்ற? நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்கி வந்து கொடுத்துட்டேனே, அப்ப என் ட்ரெஸ் தான் ஃபர்ஸ்ட் துளசி போடுவாளே. என்ன மச்சான், நீ வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா என் மாமா, என் துளசியை பத்தி எனக்கு தெரியாது. அவ என்னென்ன கொண்டு வந்திருக்க மாட்டான்னு, அதான் நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அது சரி, நான் வாங்கிட்டு வந்து கொடுத்ததான் ஆச்சரியம், நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஆச்சரியம் எல்லாம் இல்ல, நீங்க கொடுக்கறதுதான் ஆச்சரியம். என்னம்மா துளசி, பிடிச்சிருக்கா? அது வந்துனே, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. துளசி, என்ன ஃபீல் பண்றியா? சச்சா, ஃபீல்லாம் பண்ணாத, வந்த வரைக்கும் லாபம்னு வாங்கி வச்சுக்க. டேய் போடா கதிரே, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இவ்வளவு நேரம் ஒரு பாவாடை தாவணிக்கு வழி இல்லாம உட்காந்துட்டு இருந்தேன்டா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இத்தனை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அழுகையா வருதுடா. துளசி, இதெல்லாம் நாங்க உனக்கு எப்போல இருந்து செஞ்சிருக்கணும். அப்பதான் நீ எங்க இருக்கிறது தெரியாம போயிடுச்சு. இதோ இப்பதான் எங்க கண்ணு முன்னாடி இருக்கல, இனி உனக்கு என்ன நல்லா வேணும்னு கேளு. இந்த அண்ணன் கிட்ட நீ தாராளமா கேட்கலாம். எது வேணாலும் இந்த அண்ணன் வாங்கி தருவான், சரியா? துளசி, என் கிட்டதான் கேட்கணும். 5 விரல்களை கோத்து நாம 10 விரலானோ, மணக்கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ண காணோம். சில நாளில் நீ என் தாயே, சில நாளில் நீ என் சேயே. இவன் நாடும் அழகை பாரடா, மகளென
அத்தை துளசி. ஐயோ ஐயோ மாமா, அண்ணையா? ஆமாண்டா மச்சான், சூர்யா மாப்பிள்ள வந்திருக்காரு. இப்ப என்னன்னு கேட்பானு, என்னடா சொல்றது? ஐயோ மாமா, நீதான் வயசுல பெரியவரு, நீயே ஏதாவது சொல்லி சமாளி. நீ நல்லா சமாளிப்ப, நீயே சொல்லி சமாளி. டேய், நீதான் உங்க அண்ணனை எதிர்த்தெல்லாம் பேசுற. அப்படி இருக்கும்போது நீயே சொல்லி சமாளிடா. என்னால சமாளிக்க முடியாதுடா. அது சரி, எதுக்கே சூர்யா மாப்பிளைய கண்டு இப்படி பயப்படுறீங்க? இருங்க, அவரை நான் உள்ள கூப்பிடுறேன். சூர்யா, வாயா, உள்ள வாயா, உள்ளதா இருக்கும். ஐயோ மாமா, அத்தைக்கு இன்னும் தெரியல அண்ணனை பத்தி. அண்ணன் யாருன்னு அத்தைக்கு தெரியல. அதான் அத்தை இப்படி பேசிட்டு இருக்காங்க. விடுமாப்ல, அவங்க மாமியார்ல. அதான் மாமியாரெல்லாம் சூர்யா எதுவும் கேட்க மாட்டான். அதான் அந்த தைரியம் அவங்களுக்கு. விடு, பாத்துக்கலாம். சரியா மச்சான், வா நம்ம அப்படி போயிடுவோம். ஆமாய்யா மாமா, இல்லைன்னா முறைச்சே சாவடிச்சிருவாரு உன் மாப்பிள்ள. வா. டேய் கதிரு, நீ இங்க என்ன பண்ற? ஐயோ மாமா, நீ எப்பயா வந்த? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. என்ன பொழப்பு? டேய் என்ன கேட்டுட்டே இருக்க, அமைதியா இருக்க? ஐயோ மாமா, என்னையா, என்ன இந்த பக்கம்? ஐயோ மாமா, இப்படி கேட்டா எப்படி பதில் சொல்லுவாங்க? அவங்கள மிரட்டுறீங்க நீங்க. இருங்க அம்மா, நீங்க போய் எல்லாருக்கும் காபி எடுத்துட்டு வாங்கம்மா. போங்கம்மா. சரிம்மா துளசி, இந்த போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ மாப்பிள்ள, சும்மா தான் வந்தோம் இந்த பக்கம். ஏன் தங்கச்சியும் சித்தியும் பார்க்கறாங்க வரக்கூடாதா? அதான் வந்து நீ மட்டும் தான் பார்க்க வரணுமா என்ன? ஆமாண்ணா, நான் கூட துளசியும் அத்தையும் பார்க்கலான்னு வந்தேண்ணா. அவ்வளவுதான். அப்படியா? சரி, ஓகே. பாத்துட்டீங்களா? கிளம்ப வேண்டியதுதானே? கிளம்பிடுவோண்ணா. ஆமாண்ணா, நாங்கெல்லாம் துளசியும் அத்தையும் பார்க்க வந்தோம். நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையேண்ணா. அது வந்து நான் வந்து அத்தையை பார்க்கலான்னு வந்தேன். அத்தையை பார்த்து பேசிட்டு வரேன், நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அதெல்லாம் சரிங்கண்ணா. அது என்னண்ணா கையில பைக்குள்ள என்னண்ணா? ஆஹா, இவன் பார்த்துட்டானே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? அது என்னடா கையில பை. ஆமா, கையில பை. அதானா கையில பை. அந்த பைக்குள்ள என்ன? அதுதானா நானும் கேக்குறேன். இவன் விட மாட்டான் போல இருக்கு. நோண்டி நொங்க எடுத்துவான் போல இருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா? சொல்லுங்கண்ணா. ஐயோ மாப்பிள்ள, அதான் மச்சான் கேட்கறான்ல, சொல்லு. அந்த பைக்குள்ள என்னதான் வச்சிருக்க? இவங்க விட மாட்டாங்க, வேற வழியில. டேய் சூர்யா, சொல்லிடுடா, இதுல என்ன மறைக்க வேண்டியது இருக்கு? இதுவா? இது துளசிக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த துளசி வாங்கிக்க. எனக்கா? என்ன மாமா அது? வாங்கி என்னன்னு பாருடி. என்கிட்டயே கேள்வி கேக்குறேன். அவனுங்க கேட்டது பத்தாதுன்னு நீ வேற. வாங்கி பாருடி. ஆமாமா துளசி, அண்ணா குடுக்கறாருல, வாங்கி பாருமா. டேய் என்ன? ஒன்னும் இல்லைங்க, சும்மாண்ணா. என்ன துளசி, என்ன இருக்கு அதுல? நீயும் அண்ணாவும் என்ன வாங்கிட்டு வந்தீங்களோ அதேதான் மாமாவும் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன சொல்றான்? ஆமா மாமா, முத்தண்ணாவும் கதிரும் எனக்கு பாவாடை தாவணி எடுத்து வந்திருக்காங்க மாமா. நீங்களும் இப்ப அதேதான் எடுத்து வந்திருக்கீங்க. டேய் கதிர், என்னடா? என்னையா மாமா? ஐயோ மாப்பிள்ள, அப்புறம் என் தங்கச்சி பாவாடை தாவணி கொண்டு வந்தாலும் இல்லையான்னு தெரியல. அது மட்டும் இல்ல, நீ எதனா சொன்னா அது உடனே செய்யணும்னு நினைக்கிறவ. அப்படி இருக்கும்போது அவளை கஷ்டப்பட விடலாமா? அதான் என் தங்கச்சிக்கு நான் எடுத்துட்டு வந்தேன். ஆமாண்ணா, எனக்கும் தெரியும் துளசி கிட்ட பாவாடை தாவணி இல்லைன்னு எனக்கு தெரியும். இவ இதுக்காக ஊருக்கு போறேன்னு வா. அப்படிலாம் ஊருக்கு அனுப்புற மாதிரிலாம் எனக்கு ஐடியா இல்லைண்ணா. அதனாலதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் துளசிக்கு. அது சரி, அப்ப நான் தான் லேட்டோ? மாப்பிள்ள, நீ லேட்டா இருந்தாலும் லேட்டஸ்டியா, நீ கவலைப்படாத. இங்கெல்லாம் வர பாசத்தை விட அங்க வர பாசம் தான் அதிகம். அங்க பாரு, மேடமு உங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாண்ணா. நீங்க உங்க லவ்ஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. டேய் கதிரு, இப்ப நம்ம இங்க இருந்தா சரியா வராது. வா நம்ம போய் அத்தைய அங்கேயே மடக்குவோம். இங்க வந்துட போறாங்க, வா போவோம். ஆமாயா மாம்ஸ், வா நம்ம போய் அத்தைய அங்கேயே மடக்கிடுவோம். இங்க வந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட போறாங்க. வா. என்னடி அப்படி பாக்குறேன்? இல்ல, கதிரி என் ஃப்ரெண்டு, அதனால என்கிட்ட பாவாடை தாவணி இருக்காதுன்னு நினைச்சு எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். முத்தண்ணு என் மேல உள்ள பாசம், தங்கச்சி மேல உள்ள பாசம்ன்றதுனால அவரு வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு எப்படி மாமா இப்படி தோணுச்சு? அடி மாமா, அம்மாலாம் உள்ள இருக்காங்க மாமா, கையெடுங்க மாமா. அதெல்லாம் யார் வந்தாலும் நான் பாத்துக்குவேன், நீ பயப்பட வேணாம். அடி, நான் தாண்டி உனக்கு வாங்கி தரணும். அவங்களாம் வாங்கி தந்ததுதான் அதிசயம். நான் வாங்கி தரல, நான் தாண்டி தப்பு.
நான் தாண்டி உனக்கு வாங்கி தரணும். என் துளசிக்கு என்னென்ன வேணும்னு எனக்கு தெரியாது. அதுக்கு இல்ல மாமா. அடியே, இதை கட்டுன்னு சொன்னவனுக்கு அதை வாங்கி தரவும் தெரியணும். அதான் பாவாடை தாவணி கட்டுடின்னு மட்டும் சொன்னா போதாது, வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்டி. அதான் புருஷ லட்சணம் சொல்லுவாங்க. இது எப்போ உன்கிட்ட சொல்ல போறேன்னு தெரியலையே. இப்பதாண்டி என் முறைய நான் கரெக்டா செய்யறேன். ஒரு மாமாவா என் அத்தை பொண்ணுக்கு பாவாடை தாவணி எடுத்து கொடுத்துருக்கேன். இங்க பாரு, நீ இந்த பாவாடை சட்டையெல்லாம் போட்டு தெரியறத பார்த்தா நீ உட்காந்த அன்னைக்கு கூட பாவாடை தாவணி கட்டியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப என் கையால வாங்கி கொடுத்த பாவாடை தாவணி தான் முதல்ல கட்ட போறேன். அப்படிதானடி? அது சரி, அப்ப எல்லாம் முறையா தான் நடக்குது. கூடிய சீக்கிரம் முறைப்படி எல்லாமே நடந்துரும் நினைக்கிறேன். ஏய், இங்க பாருடி. இல்ல மாமா. ஏய், இங்க பாரு, இங்க பாருடி. அடி, நிமிந்து என்ன பாருடி. இல்ல வேணாம். சரிடி, என்ன பாரு. என்ன இன்னைக்குதான் பெரிய மனுஷன் இருக்கேன் என்ன? இவ்வளவு வைக்கப்படுற? அப்படிதான் இல்ல மாமா. அன்னைக்கு நான் பெரிய மனுஷான போது எனக்குன்னு யாரும் எதுவும் செய்யறதுக்கு இல்ல மாமா. அம்மா அப்பா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க ஒரு 2-3 பேரு, அவ்வளவுதான் மாமா. இன்னைக்கு இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மாமா. ஏய், என்னடி, எதுக்குடி இப்ப அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறேன்? இல்ல மாமா, இப்ப கேட்டீங்கல்ல, இப்ப வாடி பெரிய மனுஷா இருக்கேன் வைக்கப்படுறேன்னு கேட்டீங்கல்ல. அன்னைக்கு நான் பெரிய மனுஷான போது என் அம்மாவும் அப்பாவும் வருத்தப்பட்டாங்க மாமா. எனக்குமே வருத்தம் இருந்தது. ஏன்னா எங்களுக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லைன்னு அன்னைக்கு நினைச்சு நாங்க வருத்தப்பட்டோம் மாமா. அது மட்டும் இல்ல, முறையா செய்ய வேண்டியதே அத்தையும் மாமாவும் தான். ஆனா என்னன்னு கூட யாருமே கேட்கலையா, அதான் மாமா வருத்தமா இருந்தது. ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஏன்னா இதெல்லாமே எனக்கு இப்ப கிடைச்சிருச்சு பாத்தீங்களா. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. அடி, இங்க பாரு, இனிமே உனக்கு எல்லாமே கிடைக்கும். நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதடி. இப்படிலாம் வருத்தப்படாதடி, எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல மாமா, நான் வருத்தம்லாம் படல மாமா. எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமா. அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, அதான் இப்படி. சரி, இங்க பாரு, போய் ஒரு தாவணியாவது கட்டிட்டு வாடி போடி. இன்னைக்கு வேணாம், நான் நாளைக்கு கட்டிட்டு வரேன் மாமா. நாளைக்கு தான் நல்ல நேரமா என்ன? போய் கட்டிட்டு வாடி, எனக்கு பார்க்கணும். போடி, போய் கட்டிட்டு வாடி ப்ளீஸ் டி, எனக்கு இப்ப பார்க்கணும். நீ போடி. இல்ல இல்ல போங்க, இந்த ராத்திரி நேரத்துல கட்டிக்கிட்டு வேணாம் மாமா. நான் நாளைக்கு கண்டிப்பா கட்டிட்டு வரேன் மாமா. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா, கோச்சிக்காதீங்க. ஏய், என்ன இவ்வளவு மலுப்புறன்னா, அப்போ உனக்கு தாவணி கட்ட தெரியாதாடி? அப்படிலாம் இல்லையே, எனக்கு கட்ட தெரியாதுதான். இது எப்படி இவர்கிட்ட சொல்றது? தாவணி தானே, அது ஈஸியா தான் இருக்கும். எனக்கு கட்டலாம் தெரியும் மாமா. ஆனா இப்ப வேணாம், நாளைக்கு கட்டிக்கிட்டு வரேன். அடி, சரி, நான் வேணா கட்டி விட வரவாடி. என்னடி, என்ன அப்படி பாக்குறேன்? இல்ல, கட்டி விட வரவான்னு கேக்குறீங்கன்னா அப்ப எத்தனை பேருக்கு மாமா கட்டி விட்டுருக்கீங்க? போறவர்களுக்கு நான் கட்டி விட்டேன், தெரியாதா உனக்கு? ஐயோ மாமா, அப்ப நீங்க இந்த வேலை தான் பாத்துட்டு இருந்தீங்களா? அடியை, உன்னை போட்டேன்னு வச்சுக்கேன். இங்க பாரு, எனக்கு இப்படி கட்டிட்டு வாடி பார்க்கணும். ஐயோ மாமா, அம்மா இருக்காங்கல்ல, இந்த நைட் டைம்ல நான் கட்டினா என்னை திட்டுவாங்க மாமா. இப்பதானடி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, அதை உடனே கட்டணுமான்னு என்னை திட்டுவாங்க மாமா. இங்க பாருங்க, நான் காலையில கட்டிக்கிட்டு முதல்ல உங்களை வந்து பாக்குறேன் மாமா, போதுமா? அடியை, பொய் சொல்லலையே. கட்டிட்டு வந்து முதல்ல என்கிட்ட தானே காட்டுவேன். கண்டிப்பா மாமா, முதல்ல உங்களை தான் வந்து பாப்பேன். இது போதண்டி எனக்கு. நீயும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நெருங்கல, எனக்கு நல்லாவே தெரியுதுடி. சீக்கிரமா நல்ல விஷயம் நடக்கும். ஏனாடி துடிக்குள்ள ஒரு துடிக்குள்ள ஒன்னக்குள்ள நீ பூக்கு சிரிக்குள்ள அந்த நெருக்குள்ள நின்று கொதிக்குள்ள. ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கான பர்த்டே விஷயத்தை சொல்லிடலாமா? நம்ம சப்ஸ்கிரைபர் அங்கம்மாள் சிஸ்டர், அவங்களோட பையன் மணிகண்டனுக்கு இன்னைக்கு 7வது பிறந்த நாள். அவருக்கு விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மணிகண்டன் தங்கம். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மணிகண்டன். மணி தம்பி, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் சுரேஷ் பாபு, அவங்களோட குழந்தை லக்ஷனாவுக்கும் பிறந்த நாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லக்ஷன் குட்டி. விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே லக்ஷன் குட்டி. லக்ஷன் தங்கம், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திவ்யா சிஸ்டர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே திவ்யா சிஸ்டர். திவ்யா சிஸ்டர், நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர். ஓகே, பை டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.